என்ஜாயி என்ஜாமி பாடல் சர்ச்சை மீண்டும் வெளிப்படையாகவே வெடித்துள்ளது. ரசிகர்கள் மத்தியில் கவனத்தையும் முக சுழிப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. ஊர் கிராமத்தையும் மண் மணத்தையும் பூர்வக்குடிகள் தந்த இந்த பூமியையும் சேர்த்து பாடல் வரிகளாக உருவாக்கி தெருக்குறள் அறிவு மற்றும் தி இணைந்து ஆடி பாடிய என்ஜாயி என்ஜாமி பாடல் பலரை ஈர்த்தது. இயக்குனர் அமித் கிருஷ்ணன் இயக்கத்தில் ஆல்பம் பாடல் மிகவும் அற்புதமாக உருவாக்கப்பட்டிருந்தது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் மயக்கும் விதமாகவும் ஆழமான கருத்துக்களை கொண்டதாக இந்த பாடல் இருந்தது. குறிப்பாக இன்ஸ்டாகிராமில் இளைஞர்கள் மத்தியில் அதிக வரவேற்பையும் பெற்றது. 5 ஆண்டுகளுக்கு முன்பு வெளியாகி உலக புகழ்பெற்ற இந்த பாடலின் உரிமம் மற்றும் அங்கீகாரம் குறித்து இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் மற்றும் பாடகர் தெருக்குறள் அறிவு ஆகியோர் நேருக்கு நேர் மோதி வருகின்றனர். பாடலின் வரிகளை எழுதியது மட்டும் இன்றி அதன் மெட்டு மற்றும் இசை அமைப்பிலும் தான் முக்கிய பங்காற்றியதாக அறிவு கூறுகிறார். முழு பாடலையும் எழுதி மெட்டமைத்த பிறகும் தன்னை வெறும் ஃபீச்சரிங் ஆர்டிஸ்ட் என்று மட்டுமே அடையாளப்படுத்தியதாக அவர் வருத்தம் தெரிவித்துள்ளார். பாடலின் ராயல்டி மற்றும் உரிமைகள் பாடலை உருவாக்கிய மற்ற கலைஞர்களிடம் இருக்கும் நிலையில் தனக்கு இதுவரை எந்த ஊதியமோ அல்லது உரிமையோ வழங்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். இது அனுதாபத்திற்காக அல்ல, உழைப்பின் கண்ணியத்திற்காக வளரும் கலைஞர்கள் ஒப்பந்தங்களை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என அவர் கூறியுள்ளார். இதற்கு பதிலளித்துள்ள இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் அறிவின் வாதங்கள் பொய்யானவை மற்றும் நேர்மறையற்றவை என்று சாடியுள்ளார். இந்த பாடலின் கருப்பொருள் இயக்குனர் மணிகண்டனுடையது என்றும் மெட்டுக்கள் தீ மற்றும் தன்னால் உருவாக்கப்பட்டது என்றும் கூறியுள்ளார். பாடலை தயாரித்து அனைத்து மெட்டுகளையும் உருவாக்கியது தான் என்றும் அறிவு வரிகளை மட்டும் எழுதி பாடியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். உன்னுடைய அனைத்து தொழில்நுட்ப மற்றும் சட்டப்பூர்வமான வாதங்களும் தவறானவை. எந்த ஊடகத்தில் வேண்டுமானாலும் ஆதாரங்களுடன் என்னுடன் விவாதிக்க தயாரா என்று சந்தோஷ் நாராயணன் சவால் விடுத்துள்ளார். தன்னை தடுத்த பிறகும் திருமணம் ஒன்றிற்கு அழைப்பிதழ் கொடுக்க வந்ததாகவும் அறிவு நேர்மறையற்ற முறையில் பேசுவதாகவும் அவர் பதிவிட்டுள்ளார். இந்த விவாதம் தமிழ் இசைத்துறையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரசிகர்கள் மற்றும் பிற கலைஞர்கள் இந்த விவகாரத்தில் சமூக வலைத்தளங்களில் இரண்டாக பிரிந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர்.